Hi friends, நம்ம வந்து டைப்ரைட்டிங் லோயரில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஈஸியாக 15 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணலாம். இப்போ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ அந்த 4th சம் பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் பேக்ஸ் சென்ட் டு ரேஷன் ஷாப்ஸ் அப்படின்ருக்கு. அப்படின்னா இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் இருக்கும், கேப்ஸ்லேயும் இருக்கும். கேப்ஸில் வந்து அப்படியே வச்சுக்கணும். எப்போதும் ஹெட்லைன் வந்துட்டு கேப்ஸில் தான் பண்ணணும். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆல் கேப்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எல்லாமே கேப்ஸில் பண்ணணும். எல்லாமே ஒவ்வொரு லெட்டர்ஸ்லுமே வந்து கேப்ஸில் டைப் பண்ணணும். டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சென்டர் பண்ணணும். எப்போதும் ஹெட்லைன் வந்து சென்டரில் தானே இருக்கும் ஒரு பேஜில். இப்போ வந்துட்டு இதை வந்து சென்டர் பண்ணணும். சென்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னா சென்டர்னாவே 80 டிகிரி 80 டிகிரியில் வச்சுக்கணும். 80 டிகிரி அப்படின்னா இந்த 1 கவுண்ட் பண்ணணும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 1 2 3 4 5 6 இந்த ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணணும். 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 டோட்டல் வந்து கவுண்டிங் வந்துட்டு 35. அப்போ 35 வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன 0 டிகிரிலேருந்து 70 டிகிரி இதான் வந்துட்டு நம்ம டைப் பண்ணக்கூடிய ஸ்பேஸோட லென்த்து. மொத்தம் பேப்பரோட லென்த்து 80. அந்த 80க்கு தான் வந்துட்டு சென்டர் பண்ணணும். 80க்கு சென்டர் பண்ணோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா 80 மைனஸ் இந்த டோட்டல் கவுண்டிங் 35, ஓகேங்களா? 80 மைனஸ் 35 10 5 7 3 4, ஓகேங்களா? 45. இந்த 45ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும், ஓகேவா? 2 2 சார் 4 2 2 சார் 4.5 இருக்கா? அப்போ வந்துட்டு 5 அப்படின்னா 23 டிகிரியில் வச்சுட்டு இதை வந்து டைப் பண்ணணும். 23 டிகிரி. இப்போ வந்துட்டு அந்த ஸ்கேலில் வந்துட்டு பார்க்கணும். அந்த ஸ்கேலில் வந்துட்டு 10 டிகிரியில் வச்சு தான் நம்ம வந்து அந்த கர்சரை வச்சு டைப் பண்ணோம். அந்த 10லேருந்து 23 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு 23லேருந்து தான் அதை வந்துட்டு டைப் பண்ணோம். Number of bags sent to ration shop வந்து டைப் பண்ணும். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ், ஓகேவா? 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த 10 டிகிரிலேருந்து 70 டிகிரி வரைக்கும் இந்த ஹைஃபன் வந்து எந்த ஹைஃபன் அப்படின்னா இந்த டாட் கமா ஹைஃபன் இருக்கும் இல்லையா, அந்த ஹைஃபன் அந்த இதை தான் வந்துட்டு இதை டைப் பண்ணணும். 10 டிகிரி டு 70 டிகிரி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன இருக்குது? மந்த், ரைஸ், வீட், சுகர், மைதா, ஓகேங்களா? ரேஷன் ஷாப்பில் வந்துட்டு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து மந்த். இப்போ வந்து இங்கே வந்து இருக்கா இந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சைடில் பார்க்கணும். இந்த சிம்பிள் இதுவே வந்து இருக்கும், ஓகேவா? ரெக்கமெண்டட் அந்த சிம்பிள் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ எஸ் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எஸ் வந்துட்டு இங்கே போடணும். மந்த்ஸ் அப்படின்னு பண்ணணும். ரைஸ், வீட், சுகர்ஸ். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டெலிட் சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா இது வந்து டெலிட் சிம்பிள். இப்போ எஸ்ஸை வந்துட்டு ஒமிட் பண்ணணும், டெலிட் பண்ணிடணும். சுகர். நெக்ஸ்ட் வந்துட்டு மைதா, ஓகேவா? இப்போ இந்த லைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 1 லைன் ஸ்பேஸ் விடணும். 1 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு சரியா, 1 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த லைன் வந்துட்டு பண்ணது ஒன்று டிகிரியை வந்துட்டு டாட் பண்ணிக்கணும், மெஷர் பண்ணிக்கணும். டிகிரி வந்துட்டு எங்கென்னலாம் நம்ம வந்து லைன் பண்ண போகிறோம், அந்த காலம் வந்துட்டு பிரிக்கணும் இல்லையா? இந்த காலம் பிரிக்கிறதுக்கு வந்துட்டு வந்து எங்கென்னலாம் வந்துட்டு காலம் வந்துட்டு கரெக்டாக இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகிரியை வந்து மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு காலமாக வந்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செகண்ட் காலமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலமாக விட்டுறணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செகண்ட் காலமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ செகண்ட் காலம் வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னா எப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு கவுண்டிங் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ரைஸ், RICE ரைஸ். ரைஸுங்கிறது 4 லெட்டர்ஸ். அப்போ இது ஷார்ட் தான்.
இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 கமாவையும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 6 கவுண்டிங் இருக்கா? 6 கவுண்டிங் அப்படின்னா அதோட +2 ஆட் பண்ணிக்கணும். எதனால அப்படின்னா இங்கிட்ட ஒரு காலம், ரைட் சைடு காலம், லெஃப்ட் சைடு காலம், அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஒவ்வொரு நம்பரை விட்டான் அப்படின்னா தான் கரெக்டாக அந்த காலம் வந்துட்டு நம்மளுக்கு மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், லைன் பண்ணுறதுக்கு. அப்போ 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டு காலம் வந்துட்டு என்னது 6 6 + 2. ஓகேவா? இங்கே சைடில் வந்துட்டு எழுதிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காலமுக்கு என்னது 6 + 2. 6 + 2னா 8. ஃபஸ்ட்டோடைய ஸ்பேஸ் என்னது 8 ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இதோட ஸ்பேஸ் என்னது 8 ஸ்பேஸ். செகண்டும் அதே மாதிரி பார்க்கணும். வீட் 1 2 3 4 5 லெட்டர்ஸ். இங்கே 1 2 3 4 5. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 22,163. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்துட்டு இதுதான். அப்போ 6. இந்த 6ஐ விட +2 ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு? லைன் வந்துட்டு மார்ஜின் பண்ணுறதுக்கு. அப்போ 6 + 2 8. செகண்ட் காலமும் வந்துட்டு 8 ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு செகண்டு, அதாவது நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுருக்கக்கூடாது. இதில் இருந்தால் ஃபஸ்ட் செகண்ட், இதில் இருந்தால் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அந்த ஃபஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறோம். சரி, இது செகண்டு. நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு வந்துட்டு அதுலேயே அதே மாதிரி பார்க்கணும். சுகர்னு இருக்குது 1 2 3 4 5. இதை வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. சரியா? அந்த மீனிங் தான் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ் சார். அப்போ வந்து 5 லெட்டர்ஸ். இங்கே நம்பர்ஸில் பார்க்கணும். 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ இதுதான் வந்து கவுண்டிங் அதிகம். 6 + 2 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு என்னது 8 ஸ்பேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று வந்துட்டு அதையும் பார்க்கணும். 1 2 3 4 5. இங்கே 1 2 3 4 5. ஓகேவா? எல்லாமே 5ல் தான் இருக்குது. அப்போ 5 + 2 7 ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இது இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 4ஐயும் இந்த 4 காலம்ஸையும் ஆட் பண்ணணும். அப்போ 8 + 8 + 8 + 7. ஓகேவா? 7. ஓகேவா? 27 30 31. ஓகேவா? 31 ரைட் சைடு 10 ஸ்பேஸ். எப்படி அப்படின்னா அந்த 0 to 10 டிகிரி இருக்குல்ல, அப்போ அங்கிட்ட 10 ஸ்பேஸ் இருக்குது. அந்த 10 ஆட் பண்ணும் ரைட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு 70 to 80 இருக்குல்ல, மொத்த டோட்டல் லென்த் வந்து என்ன 0 டிகிரி to 80 டிகிரி. அதை வந்து நம்ம எதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுவோம் 10 டிகிரி to 70 டிகிரி. அப்போ இந்த 0 to 10 டிகிரியில் ஒரு 10 இருக்குது ரைட் சைடு. நெக்ஸ்ட் வந்துட்டு 70 to 80 இங்கே ஒரு 10 டிகிரி இருக்குது லெஃப்ட் சைடு. அப்போ அந்த 10 இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். எது? இந்த 4 காலம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட இந்த 20யும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ வந்துட்டு ஆட் பண்ணோன்னா என்ன வருது 4 5 51. சரியா? 51 டோட்டல் எவ்வளோ வருது 20. இது 51. ஓகேவா? இப்போ மொத்தம் டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ? பேப்பருடைய லென்த்து 0 டிகிரி to 80 டிகிரி. அப்போ அந்த 80ல் வந்துட்டு இந்த கவுண்டிங்கை வந்துட்டு மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 80 - 51 இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். 10 - 1 9 7 - 5 2. இப்போ இந்த 29 டிகிரி தான் இதோட ஸ்பேஸ். அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலமுடைய ஸ்பேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைனை வந்துட்டு சென்டர் பண்ணணும், கேப்ஸில் பண்ணணும், சென்டர் பண்ணணும். சென்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னா சென்டர்னாவே 80 தான் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணும். 80யோட இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்டிங், இந்த லெட்டர்ஸோட கவுண்டிங்கை வந்து சப்ராக்ட் பண்ணணும். வித் ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர்றது தான் வந்து வர்ற ஆன்சர் தான் வந்துட்டு அந்த டிகிரியை தான் வந்துட்டு இங்கே வச்சு டைப் பண்ணோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வந்துட்டு சென்டர் வந்துடும். அடுத்து வந்து 2 லைன் ஸ்பேஸு. 2 லைன் ஸ்பேஸுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பெரிய ஹைஃபன் லைன் போடணும். அது வந்து 2 லைன் ஸ்பேஸில் வந்துட்டு அந்த டாட்டு
காமா ஹைஃபன் இருக்கும். அந்த ஹைஃபனில் வந்துட்டு 10 டிகிரி டு 70 டிகிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒன்லைன் ஸ்பேஸில் வச்சுட்டு ஹெட்லைன் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒவ்வொருடைய ஸ்பேஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு காலமுடைய ஸ்பேஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த காலம் வந்து விட்டுறணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே செகண்ட் காலமாக தான் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இதில் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்டிங் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹெட்லைனு ஆர் நம்பர் பார்க்கணும். நம்பர்ஸில் இருந்தாலும் ஹெட்லைனில் இருந்தாலும் எது ஹையஸ்ட்டோ அதை தான் வச்சுக்கணும். அதோட +2 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 4 காலம்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை வந்துட்டு ரைட் சைடு 10 லெஃப்ட் சைடு வந்து 10 டோட்டல் 20. அந்த 20யை வந்துட்டு இந்த 4 காலம்ஸையும் ஆட் பண்ணி இந்த 20யை வந்துட்டு அதோட ஆட் பண்ணணும். வர்ற இந்த 51 இப்போ 0 டிகிரி டு 80 டிகிரியா? அப்போ அந்த 80 டிகிரி மொத்த டோட்டல் எவ்வளோ? 80 டிகிரி. அந்த 80லேருந்து 51 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோன்னா 29. அந்த 29 டிகிரியை தான் ஃபஸ்ட்டு காலமுக்கு வச்சுக்கணும். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு 10 டிகிரின்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த 10 டிகிரியா இங்கே வந்து 70 டிகிரி. லாஸ்ட் காலம் எவ்வளோ? 70 டிகிரி. முடிகிறது 70 டிகிரி. ஓகே, இப்போ இந்த 10 டிகிரி இந்த 10ஓட இந்த 29 ஆட் பண்ணணும். ஓகேவா? 29 + 10 39. இது என்னது? செகண்ட் காலமுடைய ஸ்டார்டிங் டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 39 டிகிரி + 8. இங்கே 8 ஸ்பேஸ் தானே விட்டுருக்கோம். அப்போ 39 + 8 47 டிகிரி. 47 + 8. ஓகேவா? 47 + 8 ஒரு நிமிஷம். இருங்க வரேன் ஒரு நிமிஷம் இரு. 39 40 இப்போ 49 + 8 அப்போ 55. 55 + 8 63. 63 + 7 70 டிகிரி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த 10 டிகிரி டு 70 டிகிரி கரெக்டாக 70 வந்துடும். கரெக்டாக இந்த லாஸ்ட் வேல்யூவோட இந்த ஸ்பேஸ் வேல்யூவை வந்து ஆட் பண்ணோம்னா 70 வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம விட்டுருக்க ஸ்பேஸ் வந்து கரெக்டு அப்படின்ட்டு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து ரொம்ப மெயின். இந்த ஸ்பேஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹெட்லைன் வந்துட்டு கேப்ஸில் பண்ணணும். சென்டர் பண்ணணும். சென்டர் எப்படி பண்ணணும்னா, டோட்டல் பேப்பருடைய லென்த் வந்து 0 டிகிரி டு 80 டிகிரி. அந்த 80ல் வந்துட்டு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் வந்த டிகிரியை தான் வந்துட்டு அதுலேருந்து டைப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் சென்டரு. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸு. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த டாட் காமா ஹைஃபன் இருக்கும். அந்த ஹைஃபனை தான் வந்துட்டு 10 டிகிரிலேருந்து 70 டிகிரிக்கு வந்துட்டு லைன் பண்ணுவோம். லைன் பண்ணிவிட்டு 1 ஸ்பேஸ் விட்டு தான் நெக்ஸ்ட்டு ஹெட்லைன் வந்து மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு நம்ம லெட்டர் டைப் பண்ணக்கூடாது. எவ்வளோ ஸ்பேஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு காலமுக்கு உடைய ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் காலமுக்கு தான் எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஹெட்லைன் ஆர் வந்து நம்பரில் பார்க்கணும், இல்லைன்னா ஹெட்லைனை பார்க்கணும். எது வந்து ஹையஸ்ட் கவுண்ட்டோ அதை தான் வச்சுக்கணும். அதோட +2 வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு விடணும். ஃபஸ்ட்டு காலமுடைய ஸ்பேஸ் எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம ஸ்பேஸ் விடணும்னா, அந்த 4 காலமே ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடு 10 லெஃப்ட் சைடு 10 அந்த 20யும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் கவுண்டிங்கோட 80யை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் வந்து ஃபஸ்ட்டு காலமுடைய ஸ்பேஸ் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த காலம் வந்து மார்ஜின் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 டிகிரி டு 70 டிகிரி தான் நம்ம வந்து டைப் பண்ணக்கூடியது. அப்போ அந்த 10 டிகிரி ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமுடைய ஸ்பேஸ் 29. அப்போ 10 + 29 39. ஓகே, 39 + 8 47. 47 + 8 55. 55 + 8 63. 63 + 7 70. இப்போ லாஸ்ட்டில் எப்படி வந்து இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், எப்படி ஸ்பேஸ் வந்துட்டு கரெக்டாக மார்ஜின் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு காலமுக்கு அப்படின்னு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் காலமுடைய டிகிரி இருக்குது பார்த்திங்கன்னா 63 டிகிரி. அப்போ 63யோட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 70 கரெக்டாக வந்துடும். இதில் என்னாவது ஒரு நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இங்கே என்னமோ உள்ளே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதா மீனிங். ஓகேங்களா? இப்போ 63 + 7 வந்துட்டு 70 டிகிரி.
இதை வந்து நம்ம இப்போ பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அந்த 39 இதெல்லாம் வந்து லைட்டாக டாட் மாதிரி வச்சுக்கணும். இந்த டாட் எப்படி வைக்கணும்னா, இப்போ இங்கிட்ட ஒரு ஹைஃபன், இங்கிட்ட ஒரு ஹைஃபன், சென்டரில் தான் வைக்கணும். அந்த ஹைஃபன் மேலேயே இப்போ வந்துட்டு இப்படி லைன் இருக்குது அப்படின்னா இங்கேன்னு தான் வந்துட்டு அது கரெக்டாக மார்ஜின் பண்ணணும். போயிட்டு இந்த ஹைஃபன் மேலே போயிட்டு இப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சென்டரில் தான் வந்துட்டு ஹைஃபன் வந்துட்டு மார்ஜின் பண்ணணும், அதில் தான் வந்து லைன் பண்ணணும். ஹைஃபன் மேலே எக்காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது, அது ராங். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சென்டர் இதில் தான் பண்ணணும். இது வந்துட்டு கரெக்டாக மார்ஜின் வச்சுட்டோமா, மார்ஜின் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்ஜின் வச்சுட்டோம், மார்ஜின் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டைப் பண்ண போயிடலாம். ஓகேவா, இப்போ மார்ஜின் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு காலம் வந்து மந்த்துன்னு இருக்குது, மந்த்ஸ். ஓகேவா, இதை வந்துட்டு எஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்துட்டு மந்த்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது எப்படி பண்ணணும், இந்த மந்த்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா இதோட ஸ்பேஸ் வேல்யூ எவ்வளோ, ஃபஸ்ட்டு காலமுடைய ஸ்பேஸ் வேல்யூ எவ்வளோ, 29. இப்போ அந்த 29ல் இதை கவுண்ட் பண்ணணும். மந்த்ஸோட கவுண்டிங் எவ்வளோ, 1 2 3 4 5 6. இப்போ 6 வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். 9 - 6 3 2 அப்படி வரும். சப்ராக்ட் இந்த 12ஓட இந்த 10 ஆட் பண்ணிக்கிட்டு 22 டிகிரியில் வச்சுட்டு இந்த மந்த் வந்து டைப் பண்ணணும், மந்த்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ ரைஸ் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா ரைஸோட கவுண்டிங் என்ன, 1 2 3 4, டோட்டல் ஸ்பேஸ் 8. அப்போ 8 - 4 4, 4 12 டிவைட் பண்ணால் 2. அப்போ 39 இந்த டிகிரியோடு ஆட் பண்ணிக்கணும். 39 + 2 41, 41 டிகிரியில் ரைஸ் டைப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பீட் 1 2 3 4 5, 5. அப்போ 8 - 5 3, 3 12 டிவைட் பண்ணால் 1.5னா 2. அப்போ 47 + 2 48, 49. நெக்ஸ்ட்டு சுகர், இதை வந்து எஸ் வந்து டெலீட் பண்ணணும். 1 2 3 4 5, 5 5. அதே சேம் தான். 8 டோட்டல் ஸ்பேஸ் 8, 8 - 5 3, 3 12 டிவைட் பண்ணால் 1.5 2. 55 அப்படின்னா 55 56 57. நெக்ஸ்ட்டு மைதா 1 2 3 4 5 7, 7 - 5 2, 12 டிவைட் பண்ணால் 1, 63னா இங்கே 64. கரெக்டாக இந்த டிகிரியில் வச்சுட்டு இதை வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு காலமுடைய ஃபஸ்ட் அப்படியே வந்துட்டு 10 டிகிரியில் வச்சுட்டு டைப் பண்ணிட வேண்டியதான். ஜனவரி டு பிப்ரவரி. இது ஃபஸ்ட்டு காலம் வந்து கரெக்டாக அந்த காலம்கிட்டே வச்சு தான் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் வந்துட்டு இப்போ இதுவும் சேம். இதுவும் வந்துட்டு இப்போ ரைஸில் எப்படி சென்டர் பண்ணோம், கரெக்டாக அந்த வேல்யூ கவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான். 1 2 3 4 5 6, 6னா 8. டோட்டல் ஸ்பேஸ் 8. அப்போ 8 - 6 2, 12 டிவைட் பண்ணோம்னா 1. அப்போ 39 இந்த டிகிரி தான் பார்க்கணும், இந்த டிகிரியை பார்த்துடக்கூடாது. 39 அப்படின்னா 39 + 1 40, 40 டிகிரியில் வச்சு எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணோம் அதே மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த காலம் பார்க்கணும். இதில் வந்துட்டு எது வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6. அப்போ 6 அப்படின்னா டோட்டல் வேல்யூ 8. 8 - 6 2, 12 டிவைட் பண்ணால் 1. அப்போ 47னா 48. இப்போ 48 இருக்கா, 48 அப்படின்னா இங்கே வந்து ஒரு நம்பர் இல்லை, இங்கே 4324 தான் இருக்குது, இங்கே 22,000 இருக்குது. அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு 43ல் பண்ணணும், மீதியை வந்துட்டு இங்கே 47னா இங்கே 40 ஃபஸ்ட் எடுத்தோடனே 49ல் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு 48ல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த காலம் பார்க்கணும். 1 2 3 4 5 6. இப்போ 8 ஸ்பேஸாக அதே மாதிரி தான் வரும். 8 - 6 2, 12 டிவைட் பண்ணால் 1, 55னா 56. நெக்ஸ்ட்டு காலம் 1 2 3 4 5. அப்போ ஸ்பேஸ் வந்து 7, 7 - 5 2, 12 டிவைட் பண்ணால் 1, 63னா 64 வச்சு கரெக்டாக டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா
இப்போ ட்ரஸ்ட் டிஆர்எஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் இந்த மாதிரி லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பர் இங்கே வரணும், இந்த நம்பர் இங்கே போகணும். 5315ங்கிறது இங்கே வரணும், 22,163 வந்து இங்கே போகணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்தா இந்த நம்பர் இங்கே போகணும், இது இங்கே வரணும். இப்போ இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ரெக்கமெண்டட் 3ன்னு போட்டோம்னா இதுக்கு பதிலாக இதை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் கடைசியில் வந்துட்டு இது எல்லாமே வந்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தான் டைப் பண்ணணும். இங்கேருந்து 2 லைன் ஸ்பேஸ் விடணும். 2 லைன் ஸ்பேஸ் இதை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 லைன் ஸ்பேஸு 2 லைன் ஸ்பேஸ் அதே மாதிரி பண்ணிவிட்டு கடைசியிலே வந்து 2 லைன் ஸ்பேஸ் இது பண்ணிட்டு ஹைஃபன் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.